வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. ஸோ இந்த பதிவில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிங்கிறதுல ஸோ எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது, ப்ளஸ் எப்போ இருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட்டோட ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு 8ஆம் தேதியிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ 8ஆம் தேதியிலேருந்து வர ஆரம்பிச்சது. இந்த 8ஆம் தேதியிலிருந்தே நம்ம வருகிற 27ஆம் தேதி வரை அப்படிங்கிறத நம்ம விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசு அந்த மக்களுடைய கலை அறிவியல் கல்லூரிகள், ஸோ தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 177 கல்லூரிகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கல்லூரிகளில் நீங்கள் விரும்பிய பாடத்தை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறவர்கள் ஸோ வருகிற 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிடுங்க. ஸோ விண்ணப்பிக்கும் போது என்னென்ன ஆவணங்கள் இருக்குது அப்படிங்கிறத சரியாக எடுத்துக்கிடுங்க. அதை சரியாக எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்படிங்கிற மாதிரியும் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலும் இலவச முகாம்கள் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுகிறது. அங்கேயும் நம்ம போய் நேரடியாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது 177 கல்லூரிகளில் ஸோ விண்ணப்பிப்பதற்கு பொதுவாக விண்ணப்ப கட்டணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 48 ரூபா. 48 ரூபா அப்படிங்கிறது விண்ணப்ப கட்டணம். ஸோ ரிமைனிங் அந்த எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற மாதிரியான மாணவர்கள் அப்படிங்கிறவங்க வெறும் 2 ரூபா தான். நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான கட்டணம் வெறும் 2 ரூபா தான். ஸோ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. மே 7ஆம் தேதியிலிருந்து ஸோ மே 27ஆம் தேதி வரை அப்படிங்கிறதுக்கான விண்ணப்ப அவகாசம் இருக்கிறது. ஸோ ரொம்ப நாள் போகாதீங்க, இம்மீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாரெல்லாம் என்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களோ என்ஜினியரிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிங்கிறதுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான தமிழக அரசு சலுகைகள் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, இந்த அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேறு வீடியோவில் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு உயர் பதவிகளில் இடம்பெறணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தமிழக அரசு அந்த மாதிரி நடத்தக்கூடிய அந்த போட்டித் தேர்வு அந்த மாதிரி விஷயங்களையும் ஜெயிச்சு வரலாம். ஸோ என்னென்ன அரசு கல்லூரிகளில் படிக்கிறதுனால என்ன கூடுதல் பலன்கள் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.